Hi teachers. இன்னைக்கு நாம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல பிஜிடிஆர்பி 2019ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். See you all know 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எஜுகேஷனல் சைக்காலஜில இருந்து கேட்பாங்க அப்படின்னுட்டு இந்த 30 கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது 15 கொஸ்டின்ஸ் தான். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் as a part 1. Part 2 வந்துட்டு நெக்ஸ்ட் அதர் 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து எஜுகேஷனல் சைக்காலஜில நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யூ கேன் கான்டாக்ட் 8438744608. ஸோ ஜாயின் அண்ட் சக்சீட் இன் யோர் பிஜிடிஆர்பி எக்ஸாம். வித் தட் நோட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Center for Policy Research, which is also called CPR, is one of India's leading think tanks focusing on public policy was established in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நான் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சிபிஆரோட ஃபுல் ஃபார்ம் தெரியணும், சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் திங்க் டேங்க். திங்க் டேங்க்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய திங்க் டேங்க்ஸ் இருக்கு இந்தியால. அதுல லீடிங்கா இருக்கிறது சிபிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறுவப்பட்டிருக்கு இந்த சிபிஆர் மையம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுல வந்து திங்க் டேங்க்னாலே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திங்க் டேங்க். அதுக்கு முன்னாடி இதோட ஆன்சர் பார்ப்போம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1973 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அதோட ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். The Center for Policy Research has been one of India's leading public policy think tanks since 1973. இது ஒரு non-profitable institution. ஓகேங்களா? ஸோ இதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் ரிசர்ச். ஓகேங்களா? ICSSR அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, DSTன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வந்துட்டு இன்னும் சில பேரும் வந்துட்டு ஃபண்ட் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்டர்நேஷனல் சோர்சஸ் கிட்ட இருந்து கிடைக்கும், அண்ட் கார்பரேட் பிலாந்திரபி, கவர்மெண்ட் கிட்ட இருந்து, அண்ட் ஃப்ரம் மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்தும் இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சிபிஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே டூ சம் ரிசர்ச், தே கண்டக்ட் சம் ரிசர்ச். இதுல எல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு பாலிசிஸ் வந்துட்டு இந்தியால வந்து இருக்கிற பாலிசிஸ் பத்தி வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னும் போது, டு டெவலப் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? இன் அ வெரி குட் குவாலிட்டி மேனர். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த சிபிஆர் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ திங்க் டேங்க்னா என்னன்னு பார்ப்போம். Group or organization of experts that conducts research and provides ideas, analysis and advice on specific topic. என்ன மாதிரியான டாபிக் அப்படின்னும் போது, பப்ளிக் பாலிசியா இருக்கலாம், இல்ல எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோஷியல் இஷ்யூஸ், இல்ல செக்யூரிட்டி. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால எஜுகேஷனை வந்துட்டு ஒரு டாபிக்கா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த திங்க் டேங்க்ன்ற இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஐடியாஸ், சஜஷன்ஸ், அட்வைசர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு திங்க் டேங்க் அப்படின்றது. ஓகேங்களா? இதுல சிபிஆர்ங்கிறது ஒன் ஆஃப் த திங்க் டேங்க். ஓகே, ஸோ சம் மோர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் தி சிபிஆர் அண்ட் அதர் இந்தியன் திங்க் டேங்க்ஸ். ஸோ என்ன கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, விச் சிட்டி இஸ் ஹோம் டு த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சிபிஆர். அப்ப சிபிஆரோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் சிபிஆர் இஸ், என்ன பிரைமரி ஃபோக்கஸ், எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பப்ளிக் பாலிசி ரிசர்ச் தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஹூ அமௌங் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சிபிஆர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 பேர்ல வந்துட்டு பிரதாப் பானு மேத்தா அப்படின்றவங்க மட்டும் தான் வந்துட்டு ஃபார்மர் பிரசிடென்ட். மற்றவங்க எல்லாம் வந்துட்டு தே ஆர் நாட் த பிரசிடென்ட் ஆஃப் சிபிஆர் அட் எனி ஸ்டேஜ். ஓகேங்களா? So the right answer is A. இன்னும் சில கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is not a think tank based in India? இதுல பாத்தீங்கன்னா நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் பாருங்க, ORF, அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், நித்தி ஆயோக், இவங்கெல்லாம் வந்துட்டு
திங்க் டேங்க். ஓகே, பட் ப்ரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ன்றது இந்தியால இருக்கிற திங்க் டேங்க் கிடையாது. ஓகே, ஸோ த ப்ரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Which Indian tank focuses on international relations and strategic affairs அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the right answer is ORF. Full form தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, Observer Research Foundation. And the next question, which think tank in India is known for its work on sustainable development and energy research? திங்க் டேங்க் தான் இந்தியால இருக்கிற திங்க் டேங்க். பட் எது ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் எனர்ஜி ரிசர்ச்ச மெயினா ஃபோக்கஸ் பண்ற திங்க் டேங்க் எது அப்படின்னும் போது டெரி. இந்த வேர்ட் நீங்க நிறைய பிளேசஸ்ல பார்த்திருக்க கூடும், த எனர்ஜி அண்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கு பாருங்க, அதையுமே என்னதுன்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஸோ ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுல தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஐடிஎஸ்சின்னு இருக்கு, அப்போ அது என்னது அப்படின்னா திஸ் இஸ் த இன்ஸ்டிடியூட் விச் ஃபோக்கஸ் ஆன் தி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ். ஓகேங்களா, இப்போ ஐசிஎஸ்எஸ்ஆர் பாத்தீங்க அப்படின்னும் போது இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச், இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து திங்க் டேங்க் அப்படின்ற ஹெட்டிங் கீழே தான் வரும், சிலபஸ்ல ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. இப்போ யூனிட் 3ல வந்து ஒரு டாபிக் இருக்கும், எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஒரு வேர்ட்லயே இது எல்லாமே அடங்கிடும். ஓகேங்களா, வி கேனாட் ஆஸ்க் த போர்ட் இல்லையே இது மென்ஷன் பண்ணலையேன்னு யூ கேனாட் ஆஸ்க் ஆஸ் அ டீச்சர். டீச்சர் வந்து ரொம்ப அப்டேட்டட் நாலேஜோட இருக்கணும், எஸ்பெஷலி இந்த எஜுகேஷன் ஏரியா. ஸோ அதனால இவ்வளவும் டீப்பா போய் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் விச் இஸ் ஆல்சோ கால் CSDS, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அதர் நேம்? ஓகே, ஸோ ஒப்பீனியன் பூலிங் அண்ட் political research is the right answer. And next one paranga, very very important, which organization replaced the Planning Commission of India and also acts as a policy think tank? Okay, Niti Aayog. In the word வந்துட்டு even population education ஒரு டாபிக் இருக்கும் யூனிட் 2ல, அங்கேயுமே நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு பாலிசி பிளானர்ஸ். ஓகே, ஸோ இந்த நிதி ஆயோக் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And next question, freedom to learn is the classic work of dash in which conditions for the promotion of learning, நல்லா கவனிங்க, empathy, positive regard, genuineness is explained. ஸோ இதை வந்து இந்த கொஸ்டினை 2 விதமா பார்க்க முடியும். ஃப்ரீடம் டு லேர்ன் அப்படின்னாலே நல்லா படிச்சுட்டீங்க, சைக்காலஜியை நல்லா படிச்சிருக்கீங்க, எஸ்பெஷலி யூனிட் 5ல லேர்னிங் தியரிஸை நல்லா படிச்சிருக்கீங்க. இப்ப என் கேண்டிடேட்ஸ்லாம் தரோவா இருக்காங்க லேர்னிங் தியரிஸ்ல. ஓகே, ஸோ அந்த ஃப்ரீடம் டு லேர்ன்ற வேர்டை பார்த்தாலுமே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, கால் ராகர்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இது ஒரு டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். இது பாக்குறது, இந்த கீவேர்டு வச்சு அணுகிறது ஒன் ஆஃப் த டைம். பட் கரெக்டா எங்க இருந்து இந்த கொஸ்டினை வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னும் போது ஆக்சுவலா பாருங்க, கால் ராகர்ஸோட 3 ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இது வந்து இன்டெப்த் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ 3 ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. என்ன எதுக்காக இந்த ஆட்டிடியூட் அப்படின்னா வந்துட்டு எஜுகேட்டர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இந்த 3 ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும், அதை அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட்டிங் கிளைமேட், ஒரு க்ரோத் ப்ரொமோட்டிங் கிளைமேட் வந்துட்டு கிளாஸ் ரூம்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இந்த 3 ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் கால் ராகர்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ரியல்னஸ், விச் இஸ் ஆல்சோ கால் கான்க்ருவன்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னும் போது டீச்சர் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அவங்களோட ஃபீலிங்ஸ்லயும் சரி தாட்ஸ்லயும் சரி அப்படின்னு இருக்காது. தட் இஸ் கால்ட் ரியல்னஸ், ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். ஸோ இது வந்துட்டு ரெஸ்பெக்ட குறிக்கும். ஓகே, ஸோ டீச்சர் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவங்க ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்களா இல்ல கொஸ்டின் கேட்கறாங்களா, அதை வந்து வேல்யூ பண்ணணும் ஆஸ் அ டீச்சரா அப்படிங்கிறாரு. அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் எம்பத்தட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்டோட பிளேஸ்ல இருந்து வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த 3 ஃபெசிலிட்டேட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் விச் கால் ராகர்ஸ் சேஸ். இதுல இப்ப புக்ல அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு
நீங்க கால் ராகர்ஸ் ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க ஆன்சர் அரைவ் ஆயிடுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆல்சோ யூ கேன் அரைவ் டு திஸ் ஆன்சர். ஏன்னா வந்துட்டு மத்ததெல்லாம் கிடையாதுன்ட்டு ஈஸியா அந்த யூனிட் 5 தரோவா படிச்சவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். தாண்டக்கெல்ல பிளாண்டர் கிடையாது, பைனட்லாம் இன்டெலிஜென்ஸ்ல தான் வருவாரு, அப்ப கால் ராகர்ஸ் தான்ட்டு நீங்க ஆன்சருக்கு அரைவ் ஆயிடுவீங்க. புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ த டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question பார்ப்போம். Dash theory advocates that understanding the map making rather than holding up stimulus response, which is also called SR connections. ஓகேங்களா? இப்போ இதோட ரைட் ஆன்சர் வந்துட்டு டோல்மேன் சைன். ஓகே, ஸோ என்னோட கேண்டிடேட்ஸ்க்குமே நான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு மேப் மேக்கிங்னு பார்த்தீங்கனாலே கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. டு பி வெரி கிளியர், டோல்மேன் சைன். ஏன்னா சைக்காலஜில எங்கேயுமே மேப் மேக்கிங்ன்ற வேர்டு எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, ஒன்லி இந்த டோல்மேன் சைன் தியரி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு அரைவ் டு த ஆன்சர். அண்ட் ஆஸ் வெல் அஸ் கான்செப்ட் ஓரியன்டாவும் இது நான் எடுக்க ஆரம்பிச்சேன், மேப் மேக்கிங் டோல்மேன் சைன் தியரி எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 20 minutes தேவைப்படும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டெப்த். பட் இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜில பேஜ் நம்பர் 242ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ டோல்மேன் தியரி அட்வொகேட்ஸ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேப் மேக்கிங் ரேதர் தென் கண்டிஷனிங் ஆர் பில்டிங் அப் எஸ்ஆர் கனெக்ஷன். ஓகே, அப்படியே இருக்கும் அந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ அப்படியே அந்த லைன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது எங்க இருந்து வேற இன்ட்ரெஸ்டிங்கா எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா சம்மரி. இந்த ஃபுல் தியரிஸ் எல்லாம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க, பட் சம்மரியை விட்டுருப்பாங்க நிறைய பேர். ஸோ சம்மரியில இருந்து இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி படிச்சாலும் சரி, எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி படிச்சாலும் சரி, ஸோ சம்மரியும் கொஞ்சம் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அகைன் இட்ஸ் சம்மரி, உள்ள சொல்லியிருக்கிறது தான் வெளியும் சொல்லியிருப்பாங்க, பட் எக்ஸாக்ட் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க இருந்து எடுத்து கொஸ்டினா ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ தட் இஸ் ஐ வாண்டட் டு சே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த புக் டாக்ஸ் டு டீச்சர்ஸ் வாஸ் ரிட்டர்ன் பை அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சே யூனிட் 3ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இந்த புக் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாக் டு டீச்சர்ஸ்ன்ற புக் வந்து வில்லியம் ஜேம்ஸ் எழுதியிருக்காரு. வில்லியம் ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? வில்லியம் ஜேம்ஸ், ஓகே, ஸோ அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அவரு. அண்ட் அவர் வந்துட்டு he's an influential thinker in the development of both modern psychology and pragmatic philosophy. வில்லியம்ஸ் ஜேம்ஸை பத்தி இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is the father of American psychology. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி மே எக்ஸ்பெக்டட் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி யாருன்னும் போது வில்லியம் ஜேம்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவர் எழுதின சம் அதர் புக்ஸ் ஐ ஹாவ் கிவன் இட் ஹியர். இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், இந்த புக் தான் அது, டாக்ஸ் டு டீச்சர் ஆன் சைக்காலஜி. எஸ், ஸோ இதுல பாருங்க, அதர் புக்ஸ் நான் என்லெஸ் பண்ணியிருக்கேன். இதுல இயர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐ ஹாவ் கிவன் ஜஸ்ட் இன் அ க்ரானிக்கல் ஆர்டர். மற்றபடி வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க இந்த புக்ஸ் ஆஃப் வில்லியம் ஜேம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கேர் ஃபார் பெட்ஸ் இஸ் அ டேஷ் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலா இது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு கீழே ஒரு 12 டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. லைக் ரெக்ரெஷன், சப்ளிமேஷன், வித்ட்ராவல், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ ஹவு யூ ஹாவ் டு ரீட் இஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் படிக்கணும். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் என்ன, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இது என்னதுன்னு கேட்டாங்கன்னா, என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ வில் ஈஸிலி அரைவ் அட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறக்கூடிய கொஸ்டின், வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இந்த இது பார்ப்போம். ரைட் ஆன்சர் இஸ் சப்ளிமேஷன் கொடுத்துருக்காங்க, மடைமாற்ற இணக்க முறையாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கேர் ஃபார் பெட்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன் என்னன்னு பார்த்துருவோம். When an individual is faced with a situation in which he is unable to have his urges or impulses gratified and hence is frustrated,
he might engage himself in substitute activities which may easily be satisfied. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இங்கேயுமே கொடுத்துருக்கு. ஒரு விமன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல அப்படின்னும் போது ஏதோ அவங்க அழகா இல்லைன்றதுனால அவங்கள யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்னால உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு வச்சுப்போம். சோ இப்போ அந்த விமெனுக்கு வந்துட்டு குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா குழந்தை பெத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது வாட் ஷி வில் டூனா, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் ப்ரொஃபஷன்ஸ் எங்க இருக்கும்? டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு சோஷியல் ஒர்க்ல ஈடுபடலாம். இந்த மாதிரி அவங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிப்பாங்க. அப்படி மாத்திக்கிட்டு ஓகே அங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த கிராட்டிஃபைடு அர்ஜஸ் இதெல்லாம் வந்து தீர்த்துப்பாங்க. ஓகே எங்க இருந்தா என்ன, எந்த குழந்தையா இருந்தா என்ன, என்னோட குழந்தை தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. இதுக்கு பேரு தான் சப்ளிமேஷன். ஓகேங்களா? சோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வேற ஒரு இடத்துல என்கேஜ் பண்ணி அவங்க வந்துட்டு தன்னோட ஆசையை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. இதுக்கு பேரு சப்ளிமேஷன். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கேர் ஃபார் பெட்ஸ். சில பேர் நீங்களே பார்த்திருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து பெட்டை வளர்க்குறவங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த அதை வந்து குழந்தையா பாவிக்கிறத பார்த்திருப்பீங்க. சோ இந்த கைண்ட் ஆஃப் ஓகே டிஃபென்ஸ் மெக்கானிசம் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஓகேங்களா? சோ இங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம்ன்ற வேர்ட் கொடுக்கல, இன்ஸ்டெட் ஆஃப் தட் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் போத் ஆர் சேம். இது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு கீழே தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட், Benjamin Bloom of the University of Chicago and a group of colleagues and associates developed the classification of educational objectives in the years. So the right answer is 1956. பெஞ்சமின் ப்ளூம் பத்தி வந்துட்டு பிஎட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சவங்களுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1956. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்துட்டு யூனிட் 8ல இருந்து கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ பெஞ்சமின் ப்ளூமை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹி இஸ் த ஒன் ஹூ கிளாசிஃபைட் த சிஸ்டம் கால்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் சிஸ்டம் கொண்டு வராரு. இந்த ஏன்னா அவரோட பேர்ல இருந்து அந்த டாக்ஸானமியை வந்துட்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு வச்சிருக்காங்க. டாக்ஸானமினாலே இட்ஸ் அ கிளாசிபிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? வகைப்படுத்துறது. ஸோ இதுல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, ஹி இஸ் அன் அமெரிக்கன் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவர் வந்து டொமைனை 3 டொமைன்ஸா பிரிச்சிருக்காரு. ஓகே, காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன். நீங்க எல்லாம் பிஎட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரஷ் அப். ஸோ இந்த டொமைன்ன்றது என்னன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், நாலேஜ் சம்பந்தமான டொமைன். அஃபெக்டிவ்ன்றது எமோஷன்ஸ், ஹார்ட் சம்பந்தமான டொமைன். ஸோ ஒரு ஆட்டிடியூடா இருக்கட்டும், வேல்யூஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான டொமைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்கோமோட்டார் டொமைன். இது வந்துட்டு மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் பிசிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ கை கால் அசைச்சு ஒரு விஷயம் பண்றோம், கோஆர்டினேட் பண்றோம், இல்ல மூவ்மெண்ட் பண்றோம்னா இதை வந்து சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலா பெஞ்சமின் ப்ளூம் வந்துட்டு ரொம்ப நல்லா வெரி டீடைல்டா சொன்னது வந்துட்டு காக்னிட்டிவ் டொமைன் பத்தி தான். இந்த காக்னிட்டிவ் டொமைன் வந்துட்டு ஒரிஜினல் ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். இந்த இயர் 1956ல கொண்டு வந்திருக்காரு. இதுல 6 ஹைராக்கியல் லெவல்ஸ் இருக்கு. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 6 ஹைராக்கியல் லெவல்ஸ். லேட்டர் ஆன் 2001ல வந்துட்டு ஹாண்டர்சன் அண்ட் கிராத்வோல் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் பண்ணும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிந்தசிஸ் என்ற நேமை வந்து கிரியேட்டிங்னும், எவாலுவேஷன் என்ற நேமை வந்துட்டு எவாலுவேட்டிங்னும் மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிடை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்துட்டு ப்ளூம்ஸோட ஒரிஜினல் டாக்ஸானமி. ஸோ நாலேஜ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்வயரிங் எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஹார்ட்டை பத்தி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்கு, ஹார்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு நாலேஜை நான் கெயின் பண்ண வைக்கிறேன்றது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது ஹவு த ஹார்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? அந்த டேர்மை தான் லேட்டர் ஆன் வந்து அண்டர்ஸ்டாண்ட்னு மாத்திருக்காங்க 2001ல. ஓகே, நாலேஜை வந்து ரிமெம்பர் அப்படின்னு மாத்திருக்காங்க. டேர்ம்ஸ் தான் மாறி இருக்கு. ஓகே, மற்றபடி இட்ஸ் சேம்.
அண்ட் தென் அப்ளிகேஷன். இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எடுத்து வேற எங்கன்னா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியுதா ரியல் லைஃப்ல அப்படிங்கிறது அப்ளை. ஓகே. அண்ட் தென் அனாலிசிஸ் பண்ற எபிலிட்டி ஒரு குழந்தைக்கு வர்றது நெக்ஸ்ட் அடுத்த படிநிலை. அடுத்தது சிந்தசிஸ் பண்ண தெரியணும். இப்போ அண்ட் தென் வந்து எவாலுவேஷன். இதுதான் வந்து 1956ல கொண்டு வந்த ப்ளூம்ஸோட ஒரிஜினல் டாக்ஸானமி ஹைராக்கி தான் அந்த 6 ஹைராக்கி. ஓகேங்களா. 2001ல சில சேஞ்சஸ் வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, எவாலுவேஷனை தூக்கி எவாலுவேட் அப்படின்னுட்டு இங்க 5th படிநிலையில கொடுத்துட்டு சிந்தசிஸ லாஸ்டா மேல போட்டிருக்காங்க. அண்ட் தே ரீநேம்ட் த சிந்தசிஸ் ஆஸ் கிரியேட். ஓகேங்களா. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கிரியேட் பண்றோம்னாலும் சிந்தசிஸ் பண்றோம்னாலும் ஒண்ணுதான். தே ஜஸ்ட் சேஞ்ச் த நேம். ஓகே. அப்போ ஒரு பர்சனால ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு டாபிக்ல ஒரு ஸ்டூடெண்டால ஒரு புது விஷயத்த கிரியேட் பண்ண முடியுதுன்னா அவன் அந்த டாபிக்ல ஒரு ஹையர் நாலேஜ வந்து கெயின் பண்ணிட்டான். ஓகேங்களா. சோ அதுதான் வந்துட்டு இவர் சொல்ற இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஓகேங்களா. சோ புரியும் நினைக்கிறேன். சோ இன்னும் ஒரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ல பார்த்திருப்பீங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நாலேஜ் டெஸ்ட் பண்ற கொஸ்டின். சம்மரைஸ், டிஸ்கிரைப், இன்டர்பிரட் இப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின். குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதா அந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் டெஸ்ட் பண்ற கொஸ்டின். அப்ளிகேஷன்னா அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர்ல. சால்வ், டெமான்ஸ்ட்ரேட் அந்த மாதிரி. அனாலிசிஸ்க்கு கம்பேர், டிஃபரன்ஷியேட் இந்த மாதிரி வேர்ட்ஸ். சிந்தசிஸ்க்கு டிசைன், கம்போஸ், கிரியேட் இந்த மாதிரி. அண்ட் எவாலுவேஷன்ல பாத்தீங்கன்னா எவாலுவேட், ஜட்ஜ், ஜஸ்டிஃபை இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஜஸ்டிஃபை அப்படின்னு இருக்குன்னா சோ ரொம்ப ஹையர் ஆர்டர் திங்கிங்ல கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ புரியும் நினைக்கிறேன். சோ பேஸ்ட் ஆன் தீஸ் ஒன்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் செட்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. Yes, next question, Papu. In WAIS, okay, test under the performance scale subsets, dash is a version of the familiar code substitution test, which has often been included in the non-language intelligence scales. ஓகேங்களா. இப்போ தமிழ்ல பாருங்களேன். வயஸ் தேர்வின் செயல்திறன் அளவுகோலின் உப தேர்வுகளில், ஓகே, சப்செட் ஸ்கேல்ஸ், ஓகே, உப தேர்வுகளில் டேஷ் வகை தேர்வானது குறியீடு மாற்ற தேர்வாகும். குறியீடு மாற்ற தேர்வு வந்துட்டு வாஸ் டெஸ்ட்ல அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் சப்செட்ல, ஓகேங்களா, இதுல எங்க வருது குறியீட்டு மாற்ற தேர்வுனா வந்து ஃபெமிலியர் கோட் சப்ஸ்டிடியூஷன் டெஸ்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா. இதனை பொதுவாக மொழி அல்லது நுண்ணறிவு அளவு கோள்களுடன் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் இஸ் டிஜிட்டல் சிம்பிள். இப்போ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் டிஜிட்டல் சிம்பிள் ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் போதாது. மத்ததெல்லாம் என்னதுன்னு தெரியணும். சோ அதை தான் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். இது எங்க இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்க. பேஜ் எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி பேஜ் நம்பர் 294ல WBIS அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. சோ வெக்ஸ்லர் பெலோவோ இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். சோ இதுல 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னு WISC, இன்னொன்னு WAIS. WISCங்கிறது குழந்தைங்களுக்கானது, சில்ட்ரனுக்கானது. அண்ட் WAISங்கிறது அடல்ட்ஸ்க்கானது. ஓகே. இப்போ கொஸ்டின் வந்து WAISல தான் கேட்டிருக்கு. சோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் 11 சப்செட்ஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல வருங்க. ஓகே. யூனிட் 6ல இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நீங்க பிரீஃபா படிச்சீங்கன்னா வரும். சோ இதுல வந்துட்டு 11 சப்டெஸ்ட் இருக்கு. இந்த 6 வந்து சப்டெஸ்ட் வந்துட்டு வேர்பல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ தே யூஸ் வேர்பலி ஓரலா சொல்லணும். ஓகே. த ரிமைனிங் 5 வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல். அது வந்து ஓரலா சொல்லணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல். ஓகேங்களா. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த 5 டிஜிட் சிம்பிள் டெஸ்ட், பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட், பிளாக் டிசைன் டெஸ்ட், பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட், ஆப்ஜெக்ட் அசம்பிளி டெஸ்ட். இதுல இந்த 4ம் தான் வந்துட்டு இங்க கொஸ்டினோட ஆப்ஷன்ஸா பார்க்க முடியும். இருக்குங்களா. ஓகே. சோ ரைட் ஆன்சர் இஸ் டிஜிட் சிம்பிள் டெஸ்ட். இதுதான் அந்த டெஸ்ட். என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு ஜியோமெட்ரிக் சிம்பிள் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபாலோட் பை தட்
நம்பர்ஸ் இருக்கும் கீழே. ஓகேங்களா, அதோட கரஸ்பாண்டிங் அரபிக் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஆஹ் இதை வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து சப்ஜெக்ட் கிட்ட கொடுத்துட்டு இதை பார்த்துக்க சொல்லி கொடுப்பாங்க. பார்த்துக்கிட்ட பிறகு அவங்க அதை படிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெறும் ஜியோமெட்ரிக் அந்த சிம்பிள்ஸை மட்டும் கொடுப்பாங்க. இங்க எம்டியா கொடுத்துருவாங்க. தே ஹாவ் டு ஃபில் இட் கரஸ்பாண்டன்ட்லி. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஜிட் சிம்பிள் டெஸ்ட். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆனா அவங்க ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள ஃபில் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா, இது வந்து டிஜிட் சிம்பிள் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிளாக் டிசைன் டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் இருக்கும், கியூப் கியூபா இருக்கு பாருங்க. இது இந்த பிளாக்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பர்ல வந்துட்டு ஒரு கலர் பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன் படி இந்த பிளாக்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் குழந்தைங்க. இது மோஸ்ட்லி வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான், சப் டெஸ்ட் தான். இதுல வந்துட்டு மெயினா வந்து ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் எபிலிட்டி பாக்குறதுக்கும் மோட்டார் ஸ்கில்லோட டெவலப்மெண்ட் பாக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது இஸ் கால் பிளாக் அண்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட். ஸோ இந்த பிக்சர் எல்லாம் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும். இங்க வந்து கண்ணு மிஸ்ஸிங், ஸோ கண்ணை வந்துட்டு வரைய வைக்கிறது. அண்ட் தென் இங்க உதட வரைய வைப்பாங்க. ஸோ இவன் வந்துட்டு நம்ம எதுவும் சொல்றது இல்லை, குழந்தைங்களே அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட். திஸ் வில் பி யூஸ்டு டு find out or to measure the ability to quickly perceive visual details. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட். இது வந்துட்டு வெரி ஈஸி. நம்மளே கூட வந்துட்டு தினமலர் புக்கு பார்த்துருப்போம். சிறுவர் மலர்லாம் வி யூஸ் டு டூ இன் ஆர் ஓல்டன் டேஸ். ஸோ இதை வந்துட்டு பிக்சர்ஸ் வந்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா சீக்வன்ஸா கொண்டு வரணும், அரேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த பிக்சர் பாருங்களேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ குக் பண்றாங்க, பையன் அந்த விண்டோல இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்க டாயிங் பண்ணும் போது இது அப்படி திருப்பி போடும் போது என்னன்னா போன் பெல் அடிக்குது. அப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள அது அவங்க தலையில அந்த பேன் கேக்கோ ஒரு வாட் எவர் இட் இஸ் தலையில விழுந்தது. ஸோ இந்த ஆர்டர்ல குழந்தைக்கு வைக்க முடியுதுன்னா அவங்களோட இன்டெலிஜென்ட் ஐக்யூ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அண்ட் இட் இஸ் கால் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட். இப்போ புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன் வேர்ஸ் under the performance scale subset, dash is a version of the familiar code substitution test. அங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம், அந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்னோட அரபிக் நம்பரை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்றதுனால இட் இஸ் கால்டு வித் தட் நேம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நான் லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்ஸ். நான் லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்ஸ்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல்ஸ் இஸ் கால்ட் நான் லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்ஸ். ஏன்னா இந்த லாங்குவேஜஸும் பெருசா வேர்பலா யூஸ் பண்ணல அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா, அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், when a student learn to link cat with dog more easily than cat with inch or cat with buckle, then it is an example of the right answer is paired associate learning. இப்போ இதுல வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டோட டாக வந்துட்டு அவனால நல்லா வந்துட்டு லிங்க் பண்ணிக்க முடியும். தென் கேட் வித் இன்ச் அவனால பண்றதை விட, இல்ல கேட் வித் பக்குலால அவனை வந்துட்டு அந்த வேர்டோட லிங்க் பண்ணிக்கிறத விட கேட் வித் டாக் ஈஸியா லிங்க் பண்ணிக்க முடியும். அது வந்து என்ன சார்ட் ஆஃப் லேர்னிங் கேட்டிருக்காங்க, தட் இஸ் பேட் அசோசியேட் லேர்னிங். எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாங்களா. ஸோ இதுவுமே வந்துட்டு அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜில மெமரி அப்படின்ற டாபிக் வரும். அந்த மெமரின்ற டாபிக்கு கீழே தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. திஸ் டாபிக் கம்ஸ் அண்டர் யூனிட் 5. ஸோ இதுல வந்துட்டு ஸ்டடி ஆஃப் மெமரியில பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் சீரியல் லிஸ்ட், பேட் அசோசியேட் லிஸ்ட், கனெக்டட் டிஸ்கோர்ஸ், இந்த மாதிரி ஃபியூ டேர்ம்ஸ் கொடுத்துருக்கும். இதுல பேட் அசோசியேட் லிஸ்ட். ஓகேங்களா, சோ ஒரு வேர்டை இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருப்பாருங்க, ட்ரீ அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு கிரீனோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு வேர்டாவும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு ட்ரீய வந்துட்டு ஒரு டாய் மாதிரி ட்ரீ இருக்கு இல்லைங்களா, அந்த டாயை வந்து காமிச்சு கிரீன் கலர்ல இருக்கா மாதிரி காமிச்சிட்டோம்னா அந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் டைம் ட்ரீ பார்க்கும் போது கிரீனோட அசோசியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் பேட் அசோசியேட் டெஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து ட்ரீன்னு சொல்றேன்னா அந்த குழந்தை வந்துட்டு கிரீன் அப்படின்னுட்டு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, அது ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாவும் சொல்லி கொடுக்கலாம், இல்ல வேர்ட்ஸ் மூலியமாவும் சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்துட்டு பேட் அசோசியேட் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The learner is destined
to imbibe typical characteristics of his or her individual character. This stage of affective dominus. Okay. So கற்பவர் அவரது நடத்தையில் குறிப்பிட்ட வகை பண்பியல்புகளை உள்ளீர்த்து கொள்ள முனைப்புடன் செயல்படுவார். உணர்வு சார்பு நிலையின் இந்த நிலை எந்த நிலை கேக்குறாங்க. ஓகே, the right answer is characterization by a value. இதுல ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த வேல்யூவிங்கும் இந்த வேல்யூவும் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். this comes under again ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் நாலேஜ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன் 3 டொமைன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுல நாலேஜ் டொமைன், காக்னிட்டிவ் டொமைன் 6 ஹைராக்கி இருக்குன்னு படிச்சோம். அஃபெக்டிவ் டொமைன்லயும் அது மாதிரி ஹைராக்கிஸ் இருக்கு. ஓகேங்களா, எமோஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டீல் பண்ணி இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்து அஃபெக்டிவ் டொமைன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி you should know who has developed about the affective domain. It is David or Krathwohl. ஓகேங்களா, சோ இதுதான் அந்த படிநிலைகள். அஃபெக்டிவ் டொமைனோட 5 படிநிலைகள்: ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசேஷன், கேரக்டரைசேஷன். ஓகே, சோ ரிசீவிங்ன்றது என்னன்னு பார்ப்போம். willingness to pay attention and be aware. ஒரு குழந்தை இருக்கா கிளாஸ்ல, அந்த குழந்தை வந்துட்டு லிசன் பண்றாங்க அப்படின்னும் போது they are ready to receive the lecture. ஓகேங்களா, கிளாஸ்ல டீச்சர் என்ன எடுத்தாலும் அவங்க ரிசீவிங் மோட்ல இருக்காங்க, கவனிப்பாங்க. ஓகே, சோ தட் இஸ் ஹியர் இட் இஸ் கிவன். பிஹேவியரா தனியா கொடுத்திருக்கு. லிசன், நோட்டீஸ், அட்டென்டிவா இருக்காங்கன்னா that comes under receiving. எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கு, listening to a lecture. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங். ரிசீவ் பண்ணா மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்றாங்க டீச்சர்னு கவனிச்சா மட்டும்தான், ஒரு கொஸ்டின் டீச்சர் கேட்குறாங்க கிளாஸ் ரூம்லனா they can able to answer it. ஸோ ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் இங்க பிஹேவியர்ல கொடுத்துருக்கு. ஆன்சர் பண்றது, இல்ல டிஸ்கஸ் பண்றது, ரியாக்ட் பண்றது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளாஸ் டிஸ்கஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து வேல்யூவிங். ஓகே, சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷோயிங் பிலீஃப் இன் ஆர் கமிட்மெண்ட் டு சம்திங். ஸோ அப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. ஒன்ஸ் ரிசீவிங் நடந்துச்சு, ரெஸ்பாண்டிங் நடந்துச்சுன்னா தி ஸ்டார்டட் டு வேல்யூ இட். அப்போ இங்க என்ன மாதிரி பிஹேவியர் பார்க்க முடியும்னா, சப்போர்ட் பண்ண முடியும். சப்போர்ட், ரெஸ்பெக்ட், டீச்சர் கிட்ட ரெஸ்பெக்டுவா நடந்துப்பாங்க, அப்ரிஷியேட், கமிட், இதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் யூ கேன் சி இஸ் ஷோயிங் கன்சர்ன் ஃபார் த என்விரான்மெண்ட், demonstrating respect for others. இதெல்லாம் வந்துட்டு some of the example. இப்போ ஆர்கனைசேஷன் பாருங்களேன், integrating new values with the existing one, prioritizing values. எது வேல்யூஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியுது. ஸோ இங்க பிஹேவியர் என்னன்னா, ஆர்கனைஸ் பண்றது, இன்டகிரேட் பண்றது, இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஹியர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பேலன்சிங் பர்சனல் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நீங்களே பார்த்திருப்பீங்க, ஆஸ் அ டீச்சரா வந்துட்டு ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கிஃப்டட் சில்ட்ரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஓகே, எவ்ரி டைம் ஷீ ஒன்லி ஆன்சர்ஸ் இன் த கிளாஸ். அப்போ வந்து என்ன ஆயிடும், அவளுக்கே ஒரு டைம்க்கு அப்புறம் நம்மளே தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். why don't we give கொஞ்சம் மற்றவங்களுக்கு சான்சஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு she keeps quiet even though she knows the answer. ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு prioritizing the values of others. ஓகேங்களா, ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் அஃபெக்டிவ் டொமைனை சார்ந்த விஷயம். ஓகே, அண்ட் தென் த ஃபிஃப்த் ஒன் இஸ் கேரக்டரைசேஷன். இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டராகவே மாறி இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் அக்கார்டிங் டு இன்டர்னலைஸ்டு வேல்யூஸ். ஸோ தே ஆக்ட், டிஸ்பிளே, இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லிவிங் பை பிரின்சிபிள்ஸ் லைக் ஹானஸ்டி. ஹானஸ்டியா இருக்கிறது ஒரு கேரக்டர் இல்லைங்களா? ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கொஸ்டின் பாருங்க. ஓகே, the learner is destined to imbibe typical characteristics. குணாதிசயமாவே மாறுது அவளோட of her individual character. அப்போ இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா கேரக்டரைசேஷன். இந்த ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு அது ஒரு குணாதிசயமாவே மாறுது. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In this learning, the subject has less freedom in recall. The subject is expected to recall the words in the order in which they are presented. இது வந்து வெரி வெரி ஈஸிங்க இந்த கொஸ்டின். அதாவது
ஒரு சில கொஸ்டின் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லிடுறாங்க. எந்த ஆர்டர்ல சொன்னாங்களோ அதே ஆர்டர்ல சப்ஜெக்ட அதே ஆர்டர்ல சொல்லு அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஆர்டர்னாலே சீரியல். ஓகேங்களா? சோ த ரைட் ஆன்சர் இஸ் சீரியல் லேர்னிங். புக்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? இங்க பாருங்க. எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி பேஜ் நம்பர் 268ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. இது வந்து யூனிட் யூனிட் 5ல வந்துட்டு இருக்கு இந்த இந்த டாபிக். ரீகால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த மெமரி மெமரி மெத்தட். ஸோ இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரீகாலிங் யூஸ் பண்றாங்க. ஒன் இஸ் ஃப்ரீ ரீகால் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் ப்ராப்டு ரீகால் மெத்தட், அண்ட் அனதர் ஒன் இஸ் சீரியல் ரீகால் மெத்தட். ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃப்ரீ ரீகால் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லேர்னர் சப்ஜெக்ட் இல்ல வந்து நம்மளோட சப்ஜெக்ட் யாரு? அஸ் அ டீச்சரா நம்மளோட சப்ஜெக்ட் வந்துட்டு சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட சப்ஜெக்ட். இப்போ நான் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 10 வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல சொல்றேன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஸ்டூடெண்ட் டு டெல் இன் தட் பர்டிகுலர் ஆர்டர் அப்படின்னா அது சீரியல் ரீகால். என்ன ஆர்டர்ல நான் சொன்னேனோ அதே ஆர்டர்ல ஸ்டூடெண்ட் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சொல்லணும் அப்படிங்கிறது சீரியல் ரீகால். என்ன ஆர்டர்ல வேணாலும் நீ சொல்லுமா, ஆனா அந்த 10 வேர்டை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன்னா அது ஃப்ரீ ரீகால் மெத்தட். ஃப்ரீயா அவங்க ரீகால் பண்ணிக்க முடியும், நோ பர்டிகுலர் ஆர்டர். ஓகேங்களா? அப்ப ப்ராப்டு ரீகால்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரீகால் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்க படிச்சதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, சோ ஒரு க்ளூ கொடுக்கறது இல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் பேட் அசோசியேட் லிஸ்ட்ல. அப்ப நான் கான் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஏற்கனவே மியூசிக்கோட நான் ரிலேட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ கான்னதுமே அவங்க மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ராப்டு ரீகால். ஸோ வி ஹெல்ப் ஃபார் த ரீகால். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரைட் ஆன்சர் இஸ் சீரியல் லேர்னிங். இப்போ உங்களுக்கு வந்து பேட் அசோசியேட் லேர்னிங்னாலும் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓகே, next question. The necessary entering behavior is the availability to the organism of particular responses. This is called instrumental learning. Instrumental learning na என்னன்னு பாப்போமா? Which is also called operant conditioning. ஓகேங்களா? சோ இது அகைன் யூனிட் 5ல இருக்கிற லேர்னிங்ல வர டாபிக் கீழே வரும். ஆப்பரண்ட் கண்டிஷனிங், ஸ்கின்னரோடது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ மச் மோர் பெட்டர் வே. ஒரு ராட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு பிஜின் எக்ஸ்பெரிமெண்ட்டும் தான் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கு கீழே இருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு ராட்டோட எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ராட் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க அண்ட் தேர் வில் பி அ லீவர். அந்த லீவரை வந்துட்டு பிரஸ் பண்ணும் போது எல்லாம் வந்துட்டு இந்த ராட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட் என்னது அப்படின்னா ராட்டுக்கு ஃபுட் கிடைக்கும். ஓகே, சோ இது பிரஸ் பண்ணுச்சுன்னா ரிவார்ட் கிடைக்கும். இவ்வளவுதான் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஓகே, சோ இதுல வந்துட்டு என்ன சொல்ல வராங்க இதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு என்ட்ரிங் பிஹேவியர், அவைலபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங். ஓகே, என்ட்ரிங் பிஹேவியர்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ அந்த 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 ஸ்டூடெண்ட் சாரி அந்த ராட் வந்துட்டு லீவரை பிரஸ் பண்ணா ஃபுட் கிடைக்கும்னு தெரியாமலே, ஓகேங்களா, லீவரை பிரஸ் பண்ணுதுன்னா அதுதான் என்ட்ரிங் பிஹேவியர். ஓகே, so these are the initial behaviors or actions an organism already knows or is capable of performing before learning begins. இங்க அந்த லீவரை பிரஸ் பண்ணாதான் ஃபுட் கிடைக்கும்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னமே ஒரு பிஹேவியர் இருக்கும் பாருங்க, இனிஷியல் பிஹேவியர் ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் என்டரிங் பிஹேவியர். ஓகேங்களா? சோ அவைலபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ்னா என்ன? லேர்னிங் cannot happen if the response is not possible. ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது பேர்டு கொடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பிஜின் ஆல்சோ இஸ் அனதர் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இங்க பேர்ட் cannot peck a button. It cannot learn that pecking the button gives it food. இது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ். தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங். இதுல என்ன அப்படின்னா the organism learns which of its available responses produce desirable consequences. ஆர்கானிசம்னா இங்க பிஜினா இருக்கட்டும், இந்த பேர்டா இருக்கட்டும், இல்ல வந்து ரேட்டா இருக்கட்டும், இந்த லீவரை பிரஸ் பண்ணா எனக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு கத்துக்குது பாருங்க, தட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங். ஓகேங்களா? நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ரெண்டுத்துலயுமே வந்துட்டு இதை யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லீவர். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஸோ யூ கேன் ரிலேட் வித் த இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங். ஓகே, சோ
இப்போ கொஸ்டின் பாருங்க, the necessary entering behavior is the availability to the organism of particular response. ஸோ இந்த necessary entering behavior இதை தான் இங்க பார்த்தோம். entering behavior இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங். சிம்பிள். நீங்க இவ்வளவு கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆக்சுவலா என்னோட கேண்டிடேட்ஸ் இப்போ அவங்க கிட்ட நான் இந்த கொஸ்டினை நான் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்ஸ்ட்ருமெண்டல் லேர்னிங் போட்டுருவாங்க. ஏன்னா தே நோ வெரி வெல் இது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இல்ல, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்ல, டீச்சிங் ஸ்கில்லும் கிடையவே கிடையாது அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி தரோ வித் த யூனிட் 5. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் சேயிங் இட் லைக் என் கேண்டிடேட்ஸ் இதை பண்றாங்க அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். பட் வென் யூ நோ த ஃபுல் சிலபஸ் வெரி வெல், நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Dash principle states that what was being done in the past in the presence of a set of stimuli will tend to be done next when the stimulus combination occurs. ஓகேங்களா? இப்போ ஒரு பாஸ்ட்ல ஓகே ஒரு செட் ஆஃப் ஸ்டிமுலைல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான், அதே மாதிரி ஸ்டிமுலஸ் காம்பினேஷன் நடக்கும் போது ஃபியூச்சர்லயும் நடந்துப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்க இந்த பிரின்சிபல் சொல்லுது. இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்சி பிரின்சிபல். ஓகேங்களா? இதுவுமே அகைன் யூனிட் 5 தான். ஓகேங்களா? சோ இந்த ரீசன்சி பிரின்சிபல் பத்தி பார்ப்போமா? அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி பேஜ் நம்பர் 206ல நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கத்ரீஸோட கான்டிகுவஸ் தியரி படிக்கும் போது நீங்க பாப்பீங்க. இதுல ரீசன்சி பிரின்சிபல்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் வாஸ் பீயிங் டன் இன் த பாஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ செட் ஆஃப் ஸ்டிமுலை will tend to be done next when that stimulus combination occurs. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேருக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு கையில ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. குழந்தைக்கு பார்த்ததும் ரொம்ப ஆசை. ஓகே, அம்மாவை பாக்குது. அம்மா சொல்றாங்க போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓடி போய் அதை வந்துட்டு அவங்க மாமா கிட்ட இருந்தோ இல்ல சித்தப்பா கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுது உள்ள. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை அகெயின் அதே மாதிரிதான் ஓடி போய் கெஸ்ட் கிட்ட இருந்து இந்த ஸ்வீட்ஸையோ இல்ல வாட் எவர் தே ஆர் பிரிங்கிங் அதை போய் வாங்கிட்டு உள்ள போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இங்க யாரு ஸ்டிமுலை? அந்த கெஸ்ட் தான் ஸ்டிமுலை. ஓகேங்களா? ஏன்னா பாஸ்ட்ல அந்த மாதிரி சேம் செட் ஆஃப் ஸ்டிமுலஸ் நடந்ததுனால அந்த அந்த குழந்தை அப்படி நடந்துச்சு. அதே மாதிரிதான் இன் ஃபியூச்சர்லயுமே நடக்கும் போது அதே மாதிரியான தூண்டல்கள் நடக்கும் போது அதே மாதிரியான ரெஸ்பான்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ரீசன்சி பிரின்சிபல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which one of the following is not a mode of use in computer aided instruction? ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் 8 இதெல்லாம் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர் இஸ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல வந்து டெஸ்ட் அஜெண்டா மட்டும் சிஏஐ கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் வந்து சிஏஐ. இதுல வந்து டெஸ்ட் அஜெண்டா மட்டும் இது கீழே வராது. மற்றபடி ப்ராப்ளம் சால்விங், ஆத்தர் மோட், ட்ரில் பிராக்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ஐ ஹவ் கிவன் அ லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் லேர்னிங். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும் குழந்தைங்களுக்குன்றதுக்காக இதெல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி ஓரியன்டான சில மோட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் டுட்டோரியல் மோட், ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் மோட், சிமுலேஷன் மோட், இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸ் மோட், ப்ராப்ளம் சால்விங் மோட், டிஸ்கவரி ஆர் எக்ஸ்ப்ளோரேட்டரி மெத்தட். ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு ஆத்தர் மோட், evaluation or testing mode, remedial mode, demonstration mode, enrichment mode, learner controlled mode, communication mode. இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. இது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஓகே, யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ரீட் இட். படிச்சாலே புரியும். ஓகேங்களா? And next one is the linguistic dash opined that language has strong biological basis with children biologically prepared to learn language at a certain time and in a certain way. Very easy question.
மோஸ்ட்லி லிங்குவிஸ்டிக் பத்தி கொஸ்டின் வந்ததுனாலே திஸ் இஸ் ஃப்ரம் யூனிட் 4 அட் அ லாங்குவேஜ் டாபிக். இந்த லாங்குவேஜ் டாபிக்ல இருந்து வந்தாலே 2 பேர் தாங்க ஹீரோஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து நாம் சாம்ஸ்கி, இன்னொருத்தர் வந்துட்டு வைகாட்ஸ்கி. இவங்க 2 பேருக்குள்ள யார் இதை சொன்னதுன்ட்டு தான் நம்மளுக்கு டையே வரும். ஓகே, இவங்க எல்லாம் வந்துட்டு மரியா மாண்டெசரி, ஜீன் பியாஜே எல்லாம் யூனிட் 7. ஓகேங்களா, அவங்களாம் எஜுகேஷனல் பிலாசபர்ஸ். அவங்கள வந்துட்டு அழகா எலிமினேட் பண்றீங்க. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, லாங்குவேஜ்ல தியரிஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த தியரிஸை நல்லா படிச்சா மட்டும்தான் யூ கேன் ஆன்சர். ஓகே, இப்ப 50-50 ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு லாங்குவேஜ் கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க இது நாம் சாம்ஸ்கி இல்லைன்னா வைகாட்ஸ்கின்னு சொன்னாங்களேன்ட்டு நீங்க போவீங்க. ஆனா 50-50 சான்சஸ் தான் இருக்கு. இல்ல 100%ல நீங்க கரெக்ட் ஆன்சர் அடிக்கணும்னா யூ ஹாவ் டு லேர்ன் த லாங்குவேஜ் தியரிஸ். ஓகேங்களா, இப்போ இந்த தியரியை பார்ப்போம். நாம் சாம்ஸ்கி இஸ் த ரைட் ஆன்சர். அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். இவர் தான் நாம் சாம்ஸ்கி. இவர் வந்துட்டு லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் தியரியை தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா ஹியூமன் பீயிங்கும் பிறக்கும் போதே ஒரு இன்னேட் எபிலிட்டி, இன்பார்ன் எபிலிட்டி, பிறக்கும் போதே அந்த திறனோட பிறக்குறாங்க. என்ன திறன் அப்படின்னா, லாங்குவேஜ அக்வயர் பண்ற திறன். அவங்களுக்கு நேச்சுரலாவே கிராமரை புரிஞ்சுக்க கூடிய ஸ்ட்ரக்சர் அவங்களோட பிரெயின்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தியரி. ஓகேங்களா, சோ இப்ப புரியும் நினைக்கிறேன். த லிங்குவிஸ்டிக் dash opine that language has strong biological basis. So ஏன் biological basis அப்படின்னா, பிரெயினை பத்தி பேசியிருப்பாரு நிறைய. ஓகேங்களா, பிரெயினோட ரிலேட் பண்ணியிருப்பாரு. With children biologically prepared to learn language at a certain time and in a certain way. ஓகேங்களா, next question, the last question. Dash theory has made learning an intelligent task requiring mental abilities instead of mind fumbling and automatic responses to specific stimuli. The right answer is insightful learning. Again, this question is from Unit 5. ஓகேங்களா, இன்சைட்ஃபுல் லேர்னிங் படிச்சவங்க வந்துட்டு கொஹெல்லரோட தியரியை படிச்சவங்க ஈஸியா இந்த ஆன்சர் போட்டுருவாங்க, மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னாலே. ஓகே, பட் let us see where the question they have taken it from. Essentials of Educational Psychology, page number 214ல again சம்மரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, so the greater contribution of the insight theory of learning is that it has made learning an intelligent task. ஓகேங்களா, கற்றல்ங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் டாஸ்க். அதுல என்ன தேவைப்படுதா, மென்டல் எபிலிட்டிஸ் தான் தேவைப்படுது. பிளைண்ட் ஃபம்பிளிங் கிடையாது, இல்ல ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ் டு ஸ்பெசிபிக் ஸ்டிமுலை கிடையாது. ஏன்னா தூண்டல் துளுங்கல் விதி வந்து தாண்டெக் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அது கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் மென்டல் எபிலிட்டிஸ் ரிலேட்டட் தான் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் டாஸ்க் லேர்னிங் நடக்குது அப்படின்றது தான் வந்து இன்சைட் தியரி. ஓகேங்களா, ஸோ யா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ த டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்டடிங், கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ.